ஒரு ஊரில் லதா என்ற ஒரு சிறுமி இருந்தால். அவள் நன்கு படிக்கக்கூடியவள். ஆனால் அவளுக்கு நாய்கள் என்றால் ஒரே பயம். அதனருகே கூட செல்ல மாட்டாள். அப்படி இருக்க ஒரு நாள் அவள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு வீட்டில் அவளைப் பார்த்து நாய் குரைந்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் செல்லும் போதும் குரைத்து அந்த பயத்தில் அவள் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்தாள். அதனை பார்த்த அந்த நாயின் உரிமையாளர் பாட்டி, "இந்த நாய் உன்னை ஒன்றும் செய்யாது, நீ பயப்படாதே" என்று கூறினாள். சில நாள் கழித்து அவள் செல்லும்போது அந்த பாட்டி உடல்நிலை சரியில்லாமல் அவர்களை ஆம்புலன்ஸில் தூக்கிச் சென்றனர். சிறிது நாட்களில் அந்த பாட்டி இறந்து விட்டாள். அது தெரியாமல் அந்த நாய் தனிமையில் அமர்ந்திருத்தது. அந்த பாட்டி வருவார்கள் என்று வருத்தமாக இருந்தது. அதனை பார்க்க பார்க்க லதாவிற்கு மிகவும் பாவமாக இருந்தது. அடுத்த நாள் அவள் அந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் உணவு கொடுத்தால். பிறகு அந்த நாய் சாப்பிட ஆரம்பித்தது. லதாவும் அந்த நாயுடன் நட்பானால் அந்த நாயினை வீட்டிற்கு கூட்டி வந்து குளிப்பாட்டுவது போன்றவை செய்தல். அதேபோல் அந்த நாளையும் லதா பள்ளி முடியும் நேரத்தின் பொழுது சரியாக பள்ளிவாசலுக்கு சென்றுவிடும். பள்ளிக்கு செல்லும் போது பாதுகாப்பாக கூடவே செல்லும் ஒரு நாள் மற்ற நாய்களை லதாவை பார்த்து குலைக்க இது சண்டையிட்டு காப்பாற்றியது. இதனால் லதாவும் அந்த நாய்க்கும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். அப்படி இருக்க ஒரு நாள் பள்ளி முடித்து வரும்போது அந்த நாய் பள்ளிவாசலில் இல்லை. அத்தனை கண்டு மிகவும் வருத்தமடைந்து வீட்டிற்கு சென்றாள். ஆனால் நாய் அந்த பாட்டியின் பேரனுடன் நின்று கொண்டிருந்தது. அதனை பார்த்த லதா மிகவும் வருத்தமடைந்தாள். ஆனால் அந்த பேரனோ அந்த நாயினை தூக்கி லதாவிடம் கொடுத்து, "என் பாட்டி இறந்த பிறகு நீதான் இதனை நன்றாக பார்த்துக் கொள்வதாக அருகில் உள்ளவர்கள் கூறினார்கள். அதனால் இதனை நீயே வைத்துக்கொள்" என்று கூறி லதாவிடம் நாயினை கொடுத்தார். பிறகு இவர்களும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.